எப்படி? நான் கொடுத்த gift சூப்பரா இருக்குல்ல? அக்கா, நான் சொல்றப்பெல்லாம் நீ நம்பல. இப்ப பாத்தியா? இவன் தான் அந்த கிழவியோட பேரன்னு உறுதி ஆயிடுச்சு. தாத்தா பாட்டியோட எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்கான்னு பாத்தியா? இந்த எவிடன்ஸ் ஆது நீ நம்புவியா இல்ல மாட்டியா? ஏய், இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? இந்த போட்டோ எப்படி கிடைச்சதுன்றதா முக்கியம்? போட்டோல இருக்கிற விஷயம் தான் முக்கியம். உன்னோட பெரிய பிரச்சனை என்னன்றது தெரியுமா சாமுண்டீஸ்வரி? உன்ன நீ பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நீ அந்த அளவுக்கு புத்திசாலி கிடையாது. நீ நம்பி நம்பி ஏமாந்துகிட்டு இருக்க. ஏய், தேவையில்லாம வார்த்தையை விடாத. ஒழுங்கா பேசு. யார் வீட்ல நிக்கிறேன்னு தெரியுதுல்ல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. இப்ப பாரு, நீ ரொம்ப நம்புற உன் மாப்பிள உன்னை எப்படி ஏமாத்திருக்கான் பாத்தியா? அவன் தான் அந்த கிழவியோட உண்மையான பேரன். இது தெரியாம உன் பொண்ணை கொடுத்து இப்படி மாட்டிக்கிட்டிய சாமுண்டீஸ்வரி. இப்ப என்ன பண்ண போற? ஐயோ மாமா, போச்சு மாமா, எல்லாமே போச்சு. போட்டோ எவிடன்ஸோட சகல வசமா மாட்டிக்கிட்டாரு. அடுத்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயமா இருக்கு மாமா. இதுல நாம வேற கூட்டு கலவணியா இருந்திருக்கோம். பனிஷ்மெண்ட் நமக்கு ஹெவியா இருக்குமோ? மாப்பிள, இந்த மேட்டர்ல இவன் இப்படி ஒரு ஆதாரத்தை கொண்டு வருவான்னு நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கலையே. அக்கா, இத்தனை நாளா நீ நம்பல. ஆனா இப்ப எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. இனிமே அவன் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு நாளா நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்திருப்பான். இவனை நம்பி கம்பெனி நிர்வாகத்தை எல்லாம் நீ கொடுத்து வச்சிருக்க. இப்ப என்னாச்சு பாத்தியா? கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கியா? உன்ன மாதிரி அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர நான் விரும்பல. 2 தடவை உன்னால நான் அசிங்கப்பட்டது போதும். இனிமே திருப்பி அந்த மாதிரி தப்பு நடக்க கூடாது. அக்கா, என்னக்கா சொல்ற? கண்ணு முன்னாடி இந்த போட்டோ இருக்கு. போட்டோங்கிறது எவ்வளவு பெரிய ஆதாரம். இத கூட நீ நம்ப மாட்டியா? இல்ல, இத உடனே முழுசா நம்பிட முடியாது. அப்படி நம்பவும் கூடாது. மாப்பிளைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் விஷயத்துல நான் எதையுமே தீர விசாரிக்காம ஒரு முடிவுக்கு வரவே மாட்டேன். இதான் அவனுடைய பழக்கமே. உன்னை நம்ப வச்சுதான் அவன் ஏமாத்திட்டு இருக்கான். நீயும் அது புரியாம அவன் கிட்ட ஏமாந்துகிட்டே இருக்க. அவனுடைய பிளான் என்ன தெரியுமா? கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்திட்டு 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறது தான். அக்கா, ஊருக்கே பெரிய மனுஷியா இருக்க. உனக்கே இந்த விஷயம் புரியவே மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியவே இல்ல. நான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் அமைதியா இருக்கேன். இந்த போட்டோல இவன் ஏதாவது ஃப்ராட்தனம் பண்ணிருந்தாலும் பண்ணிருப்பான்.